இன்ஜங்ஷன் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி யாராவது திடீர்னு ஒருத்தவங்க கேப்சர் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, அதாவது ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டர் நம்ம கோர்ட்லேருந்து வாங்கி அதை தடை செய்ய முடியும். அதே மாதிரி சிம்பிளாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஸ்டாப் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸ்டாப் ஆர்டர் ஒரு ஒரு நிறுத்துறதுக்கு, ஒரு வேலையை நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆர்டர்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜங்ஷன் ஆர்டர் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனு, லேண்ட் கிராபிங், ட்ரேட்மார்க் காப்பிங், ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஃபைட்டு. அண்ணன் தம்பி இருப்பாங்க, அண்ணன் தம்பியில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருப்பார், அந்த மாதிரி பண்ணலாம். அதுமாதிரி டெனண்ட்டு லேண்ட்லார்ட் இஷ்யூ இதுலேயும் வந்து பண்ணலாம். பட் என்னென்னா, லேட்டாக நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது அதெல்லாம் உடனே ரெஸ்பாண்ட் ஆகலை, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து நிறையா டிலேஸு, அதனால் நஷ்டங்கள் ஏற்பட நிறையா வாய்ப்பு உண்டு. ஓகே, இப்போ வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒருத்தர் வந்து ஃபாரினில் இருக்கார், அப்ராடில் இருக்கார். திரும்பி வந்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு நபர் வந்து பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போய் நீங்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவரை தகராறாக பண்ண முடியும்? இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். அதுதான் பவர்ஃபுல். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஜுடிஷியரி கூட இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எத்தனை வகையான இன்ஜங்ஷன் ஆர்டர் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதில் வந்து டெம்பரவரி இன்ஜங்ஷன், பர்மனெண்ட் இன்ஜங்ஷன் அண்ட் மேண்டேட்ரி இன்ஜங்ஷன் சொல்லுவோம். மேண்டேட்ரி இன்ஜங்ஷன் அப்படின்னா ஏற்கனவே போட்ட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட கோர்ட் ஆர்டர் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த மேண்டேட்ரி இன்ஜங்ஷன் சொல்லுவோம். இப்போது பல பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதில் வந்து ஓரல் கான்ட்ராக்ட், ஓரலாக சொல்லிடுறது, நீ இந்த இடத்த வச்சுக்கோ, நீ இந்த இடத்த வச்சுக்கோ, நான் இந்த இடத்த வச்சுக்கிறேன் அப்படின்றது. அப்புறம் திடீர்னு வந்து நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல கேஸ் வீக் ஆயிரும். அப்போது அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த இன்ஜங்ஷன் ஆர்டர்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ எப்போதுமே ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சேஃபாக வைக்கணும். தூக்கி கண்ணாமலாம் தூக்கி போடக்கூடாது. அது மாதிரி பட்டா ஈசி வந்து எப்போதும் வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸே பண்ணணும், எந்த ஒரு டாக்குமெண்ட்னாலும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்ஜங்ஷன் ஆர்டர் வாங்க முடியும். ஏன்னா எதுவுமே டாக்குமெண்ட்டே இல்லைன்னா இன்ஜங்ஷன் ஆர்டரோ வேறு ஸ்டே ஆர்டரோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதுவும் போகவே முடியாது, ஸ்டாப் ஆர்டருக்கு போக முடியாது. அதனால் டாக்குமெண்ட்டை வந்து பத்திரப்படுத்தி வைங்க. உங்களுக்கு எப்போதுமே இந்த ஜுடிஷியரி கூட நிற்கும். ஏன்னா எவிடன்ஸு, டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் அனுபவத்தை இதில் பகிர்ந்துக்குங்க. பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்.